கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவருக்கு எத்தனை கோடி நன்றிகள் ஸ்தோத்திரங்கள் சொன்னாலும் அது ஈடாகாது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவன் நம்முடைய மத்தியில இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் இருக்கணும். கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் ஒரு மணி நேரம் நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஜெபிக்க இருக்கிறோம், பாட இருக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். எல்லாரும் தெய்வ பக்தியோடு கூட நம்ம காணப்பட வேண்டும். இந்த இடத்துல நீங்க வந்த உடனே ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டு தான் பாட்டு பாடணும். ஒரு வாக்குத்தத்தம் சொல்லணும், அதுக்கு பிறகு பாட்டு பாடணும். ஒரு வாக்குத்தத்தம் சொல்லணும், அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிக்கும் ஒரு நல்ல தருணத்துல வந்திருக்கிறோம். ரொம்ப பெரிய பிரசங்கெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டு இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஜாய் டிவியும் டாக்டர் செல்வின் பெனட் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து ஜெபிக்க ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஏன்னா 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? சீக்கிரமாக ஜெபித்து தேவனை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து வேற செல்லாமா ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆதியாகமத்துல 12:2 கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னோன்னா அடியாவை ஆசீர்வதித்து கர்த்தர் அவர் பேரை பெருமைப்படுத்துவாராக. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாயிருப்பார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாயிருப்பார்.
ஸ்தோத்திரம் 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 சரி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடுங்க. பாடுங்க. என் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று வேதம் சொல்வது போல அருமையான ஐயா அவர்களுக்கு எவ்வளவோ பலவீனம். அந்த பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாரும் எனக்கு பலன் உண்டு என்று வேதம் சொன்னது போல கிறிஸ்துவே அவரை பலப்படுத்தினார், கிறிஸ்துவே அவரை நிலைநிறுத்தினார். அவருடைய பலத்தில தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கினபடினால் இன்றைக்கு எல்லாருடைய மத்தியிலையும் அவர் அருமையாய் மாப்பிள மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு சின்ன ஒரு கோரஸ் பாட்டு. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி மாறினாலும் மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம். அவர் பயப்படாதபடிக்கு தேவன் இன்றைக்கு இந்த 25வது வருடம் வெள்ளி விழாவை காணும்படி தன்னை கிருபை செய்தார். அதற்காக முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லி இப்போது நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உன்னை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. இந்த வேலையில அருமையான இந்த வேலையில் ஆண்டவரே எத்தனையோ ஊழியக்காரர்கள் மத்தியில ஆண்டவரே நீர் இந்த இடத்துல உலாவி வருகிறீர் சுவாமி. விசேஷமாய் இந்த ஜாய் டிவி ஆண்டவரே தேவனுடைய தயவாலும் அவருடைய கிருபையாலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே குதிரை இந்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னது வேத வாக்கியத்தின் பிரகாரம் அருமையான இந்த ஜாய் டிவி ஓனர் ஐயாவை கர்த்தர் இம்மட்டுமாய் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த நாளை கர்த்தர் கிருபையாய் தந்து ஆண்டவரே இந்த 25வது வருடத்தை காண ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்த தயவுக்காக எத்தனை பாதையிலே அவர் கடந்து வந்திருப்பார் என்று எல்லாம் தெரியும். ஆனாலும் தேவன் நடத்தி வந்தமைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் ஆண்டவரை இன்றைக்கும் அவரை ஆண்டவரை நிலை நிறுத்தி இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி இந்த வேளையில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். உட்கார்ந்து பண்ணமா அப்படியே ஆராதிச்சு. ஓ ரகதல பதுர பகதல கதுர பகதியோ ஷபகதர பகதுர. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எது கர்த்தருடைய இருதயத்துக்கு நன்மையான செய்ததுனால அவனுடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆம், ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள்ல 10:30 வசனத்தின்படி கர்த்தர் தாமே ஐயாவை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆம், ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்த வண்ணமாக கொஞ்ச நேரம் நம்ம தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம். நம்முடைய உதடு தேவனை துதிக்கும், நம்முடைய நாவு தேவனை துதிக்கும். ஆனால் கை மட்டும் நிறைய பேருக்கு தேவனை துதிக்காது. கையை தட்டி நல்லா ஆராதிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்வார். துதிக்கும் பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ள வெற்றுண்டு மடிய செய்வார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவ சமூகத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஜீசஸ் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க சாகாலின் தடைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க சாகாலின் தடைகளை எதிர்த்திடுவேன். நான் துதிக்க துதிக்க அவர் தலை அசைப்பார். நான் துதிக்க துதிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார்.
எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நமக்கில் தொடர்வா. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நமக்கில் தொடர்வா. நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நீரை கண்டு நீதான் என் ஜீவனை நீரை கண்டு நீதான். நீரை கண்டு நீதான் என் ஜீவனை நீரை கண்டு நீதான். ஆவியே இந்த இடத்துல கர்த்தருடைய காற்று வீசப்படுவதாக. இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் தீ இந்த இடத்துல உருவாகட்டும் இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எசேக்கியேல் சொன்னது போல எங்களை உருவாக்கும் கர்த்தாவே, எங்களை உருவாக்குகிற இயேசுவின் நாமத்துல இந்த இடத்துல ஒவ்வொரு வேலும் ஒரு விசேஷத்த கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு விசேஷத்த கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் குறை நான் பாடுவேன். எங்குமே எங்குமே எங்கெங்குமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க
பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த இடத்துல தேவனே உம்முடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆளுநரை பார்த்து கத்த சொல்வது போல இரவும் பகலும் நெருப்பு எரிஞ்சிருக்கிற இயேசுவின் நாமத்துல இந்த இடத்துல கர்த்தருடைய அக்கினி எப்பொழுதும் பொழுது விட்டு எரிந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஒரு சாதாரண யார் வந்தாலும் இந்த இடத்துல தேவ அக்கினி தொடர்ந்து இயேசுவின் நாமத்துல ஒரு எழுப்பது காற்று வீசட்டும் இயேசுவின் நாமத்துல. கர்த்தர் நீ அப்படியே செய்வார். கிருபைக்காய் நன்றி அப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மையப்படுத்தப்படுத்த கிருபைக்காய் நன்றி சுவாமி. நாம் மையப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் அந்தோனி பாபு. நான் குட்டிவாக்கம் என்ற இடத்திலிருந்து வருகிறேன். ஐயா அவர்கள் எனக்கு 2014 வருஷத்திலிருந்து நான் முதல்ல இங்கே வந்து ஸ்டுடியோவுக்கு ரெக்கார்டிங் பண்ணப்போ ஐயா தான் இருந்தாங்க, தனியாக இருந்தாங்க. அந்த நாள் வந்து அவர் ஓட்டம் பயங்கரமாக கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டார், பயங்கரமாக ஓடிக்கொண்டே இருப்பார். அது இந்த நாளில் இந்த 25வது ஆண்டு திருமண விழாவிலே அவரோடு கூட 56 இந்த நாளில் அவரோடு கூட இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா நிகழ்ச்சியும் என்னை கூடுவார், எதுவும் மறக்க மாட்டார். கடவுள் அவரை மட்டுமா நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளோவுடைய சமீப நாட்களிலே பயங்கரமான பலவீனங்கள் சுகவீனங்கள், அதனால் அவர் அடிக்கடி சொல்கிற காத்த என்னை கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அந்த உற்சாகமான வார்த்தை அவருக்குள் இருக்கிறதே. கடவுள் தான் அவரை மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார், இனிமேல நடத்துவார். மத்திய 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களிடம் கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே இதுவரை இருந்த கடவுள் இனிமேலும் அவரோடு கூட இருந்து நடத்துவார், பாதுகாப்பார், எல்லாவற்றையும் உதவி செய்வார். அவர் சித்தம் நிறைவேறும் வரை அவர்களுக்கு பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு சின்ன ஒரு 2 பாடலை பாடி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை மணிப்போடு துதிப்பாய் போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை மணிப்போடு துதிப்பாய் போற்றுவோம். பரிசுத்தமுள்ள இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் யாவரும் இணைந்து இந்த நேரத்தில் எங்கள் அன்பு சகோதரனுக்காக செபிக்கிறோம். இதுவரை ஆண்டவரே நீர் சுமந்து வந்து பாதுகாத்து வந்து ஏந்தி கொண்டு எல்லாவிதத்தில் உதவி செய்து வந்திருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளும் மகனுடைய வாழ்க்கையில அப்பா நீ செய்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஏராளம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்தவரே இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாள் முதல் இதுவரை அப்பா எங்கள் மகனுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமீப நாட்களிலே ஒரு சரீரத்தில் ஏற்பட்ட எல்லா பலவீனங்களிலும் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், அவர் தான் என்னை நடத்துகிறார், அவர் தான் என்னை தாங்குகிறார் என்று சொல்லி அந்த விசுவாச வார்த்தையை அவருக்குள் வைத்து நடத்தி கொண்டு வரீங்க. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் அப்பா நீர் மகனை நடத்தி வந்திருக்கிறீங்க. இந்த நாளில் ஒரு புதிய பிறந்த நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோடு போய் என்று சொல்லி. அதே போல ஆண்டவரை இன்றைக்கும் சகோதரருக்கு அப்பா நீர்
இந்த வார்த்தையை கொடுக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ ஓடு, தொடர்ந்து ஓடு. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடு, அந்த லக்கை நோக்கி ஓடு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி உடைய கரங்களை பிடித்து இனி ஒரு நாட்களிலே நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்திற்கு இந்த ஊழியம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு உலகத்தின் பல பகுதிகளிலும் இந்த ஊழியம் ஜாய் தொலைக்காட்சி ஆண்டவரை பரவி கொண்டிருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் மூலமாக வார்த்தைகள் கடந்து போய் கொண்டிருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அன்பு சகோதரனுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, மனிதர்களாகிய நாங்கள் அவரை ஆசீர்வதிப்பதை காட்டினோம். சர்வவல்லமையுள்ள கடவுள், இப்பேரண்டத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கடவுள் அப்பா, நீங்க எப்படியெல்லாம் அவரை இந்த புதிய ஆண்டிலே நடத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டிருக்கிறோ அதன்படி நீ அவரை நடத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அவரை தலையை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் நாங்கள் யாவரும் இணைந்து அப்பா, இந்த நாட்களிலே அப்பா எங்க தேசத்தில் உலகத்தில் பல பகுதி நடந்து கொண்டிருக்கிற அப்பா நாங்கள் நிகழ்வுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சமாதானம் உங்களால் தான் கொடுக்க முடியும். இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், இவ்வளோ சேதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. சமாதான கர்த்தராகிய நீர் சமாதானத்தை கொடுத்து நல்ல ஒரு முடிவைகள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இதனால எல்லா நாடுகளிலும் எவ்வளவு பொருளாதார நெருக்கடி, மனவரை பண நெருக்கடி, மனிதனுடைய அன்றாட தேவைகள் நெருக்கடி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற அறிவியப்பா, நாம் எல்லாவற்றையும் போக்கி ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஊழியம் ஆண்டவரை எல்லா இடத்திலும் தடைபடாதபடி ஆண்டவரை கடந்து செல்ல முடியாது ஜெபிக்கிறோம். இன்னைக்கு உலகம் எங்கிலும் உங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட முடியாது ஜெபிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் ஆண்டவரை பொறுப்படுத்தி நடத்துகிற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த தேசத்தில் சமாதானம், சந்தோஷம் நிறைவாக தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீ நீடிய பொறுமை உள்ளதாயிருக்கின்ற வேதம் சொல்கிறது அப்பா. ஒரு ஆத்மா அழிந்து போதும் சித்தம் அல்லவர். எங்க தேசத்துல இன்னும் ரட்சிக்கப்படாம, மனம் திரும்பாம, ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்களை நீர் சந்தித்து ரட்சித்து மாற்றி மனம் திரும்புதலை கொடுத்து உடைய பிள்ளைகளாக மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை காணப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். தொடர்ந்து நடக்கப் போகிற நிகழ்வுகளை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். மீண்டுமா எங்கள் அன்பு சகோதரனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வரப்படுத்தும். அவர் குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாவுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசேஷமாக நம்முடைய டாக்டர் செல்வின் பெனட் அவர்கள் சொல்லுவாங்க, இந்தியாவுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும், தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம், சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், ஜாய் டிவிக்காக ஜெபிக்கணும், ஒளிபரப்புகளுக்காக ஜெபிக்கணும். ஜெபத்தில் அதிக நாட்டம் உடையவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நம்முடைய தேவ ஊழியர்கள் ஐக்கிய கூடுகையில் உள்ள பரிசுத்தவான்களை அடிக்கடி ஜெபத்திலே எடுத்து பயன்படுத்துவார்கள். இன்றைக்கும் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அவசர விசேஷித்த சிறப்பு ஜெபம். ஆமென், அல்லேலூயா. அவசர விசேஷித்த சிறப்பு ஜெபம் இந்த கூட்டத்துக்கு பேரு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அவசரமாக நம்ம ஜெபிக்கணும். சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு, முடியல. இது நிமித்தம் முடக்கம் வந்துக்கிட்டே இருக்கு, கேஸ் வரல, சீரியஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ அதனால அதுக்கு ஒரு அவசர ஜெபம், ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் நம்ம எழுந்து நடத்தி ஜெபிக்கணும்.
அது ரொம்ப முக்கியம். அந்த ஜெப நிகழ்ச்சியில ஐயாவுடைய பிறந்த நாளும் அருமையா அமைந்தது. ஆமென். 56வது பிறந்த நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஸ்தோத்திரம். அவர்களுக்காகவும் ஜாய் டிவிக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கணும். நல்ல கவனிங்க, ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும்னு நான் விரும்புறேன். எல்லாருமே இதை என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். நம்ம எல்லாரும் உற்சாகமா ஆவிக்குரிய கருத்தோடு வசனத்தை வச்சு ஆழமா நம்ம ஜெபிக்கணும். இந்த நாட்கள்ல இந்த நேரத்துல ஸ்தோத்திரம் நம்ம ஜெப நேரம். நம்ம ஸ்தோத்திரம் துதி பலிகளை ஏறெடுத்துட்டோம், பாடல்களை பாடிட்டோம், ஒரு சின்ன ஆராதனை முடிந்தது. இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். ஒவ்வொருவரும் 5 நிமிஷம் தான், ரொம்ப சுருக்கமாக 5 நிமிஷம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வச்சுட்டாங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இது வரைக்கும் 10 பேர் ஜெபம் பண்ணியாச்சு, பாட்டு பாடியாச்சு. அடுத்து ஒரு 10 பேர் இருக்கோம். அதுக்கு என்ன ஒரு 3 நிமிஷம் 5 அதுக்குள்ளே முடிச்சுக்கணும். அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. நம்ம வாழ்ற தேசத்துல ஊழியங்களை விரிவாக செய்யறதுக்கு நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும், தேவனுடைய செழிப்பு வேணும், தேவனுடைய மகிமை பலன் நமக்கு வேணும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஜெபம். ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியான நம்மை வந்து நிரப்பி பலப்படுத்தி விடுகிறார். ஆகையினால இந்த நேரத்துல ஸ்தோத்திரம் ஜெபித்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். தேசத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும். விசேஷமா இன்னைக்கு ஜெப குறிப்பு தேசத்தின் வறுமைகள் மாறும்படியாக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம். ஆமென். ஏன்னா எந்த ஊழியத்தை செய்யணும்னாலும் பண தேவை மிக அவசியமாக இருக்கிறது, பொருளாதார தேவை மிக அவசியமாக இருக்கிறது. சபை ஊழியமானாலும் டிவி ஊழியமானாலும் எந்த ஊழியத்தை செய்யறனாலும் ஒரு கிராமமா போனாலும் அதுக்கு ஒரு வேன் வேணும், அதுக்கு ஒரு பணம் தேவைப்படுது, அதுக்கு துண்டுப்படுது வேணும், அதுக்கு பணம் தேவைப்படுகிறது, அதுக்கு 2 நாள் 1 நாள் ஃபுல்லா நம்ம அலையணும், அதுக்கு நம்ம செலவுகள் இருக்கிறது, எல்லாத்துக்கும் பணம் தேவை. தேசத்துல நல்ல ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஜெபிக்க வர்றவங்க ஒரு வாக்குத்தத்தம் சொல்லணும். மொத்தமையா வந்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி அதுக்கு பிறகு ஜெபத்தை ஏறெடுக்கணும். இப்போ வந்து நம்முடைய மத்தியிலே நம்முடைய கிழக்கு சென்னை ஸ்தோத்திரம் ஊழியர்கள் ஐக்கிய பெண்கள் ஐக்கிய தலைவர் அருமையான பாஸ்டர் ருக்மணி அம்மா முன்னாடி வந்து ஒரு ஜெபம் செய்வாங்க. விசேஷமா தேசத்தின் வறுமைகள் மாறணும், நம்முடைய ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும், ஜாய் டிவி ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும். பொதுவாக வச்சு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் நல்ல கருத்தாய் உற்சாகமாக ஜெபிக்க போகிறோம். அதாவது அவர் சுகவீனமா இருந்து அவர் ஆசீர்வதித்து நம்ம மத்தியிலே கொலைஷியர் 3:3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கு. அதனால தலையில்லாத சத்ருவால நீங்க ஐயாவை தொடவே முடியாது. அவரோட ஜீவன் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு. 30:20 அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுவாங்க. நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. இந்த நல்ல நாளிலே, இந்த புதிய நாளிலே உங்களோட கிருபை நாங்கள் சூழ்ந்து கொடுத்தோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லை இல்லா கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியோ, உமது அருளை பொழியோ. அதுவே சொல்றோம். அருள் அளவில்லாமல் அவன் மீது, அவன் வாழ்க்கையிலே, அவன் குடும்பத்திலே, ஆண்டவரே அவருக்கு கொடுத்த ஊழியத்திலே எல்லாவற்றிலும் ஆண்டவரே அவர் சிறந்து இருக்க முடியாது. உங்களோட அருள் கிடைக்கட்டுமாப்பா.
ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீதிமொழி 10:27 ஆண்டவரே நீர் அப்பா சோத்திரம். அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுற மகன் ஆண்டவர். அதனால அவரோட ஆயுச காலங்களே விற்பிக்கப்படுகிற தெய்வம் அவரோடு கூட இருக்கிறதுக்காய் சோத்திரம். கர்த்தாவே கொடா கோடியாய் ஆசீர்வதிப்பீராக. ஜாய் டிவி ஊழியத்தை உன் நாமத்தினாலே ஆண்டவரே நீ பெருக செய்ய முடியாது ஜெபிக்கிறோம், வளர செய்ய முடியாது ஜெபிக்கிறோம், செழிப்பாக முடியாது ஜெபிக்கிறோம். உன் நாமம் எங்கும் பிரஸ்தாபப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதற்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எரிச்சலின் ஆவியும், வன்கண்ண ஆவியும், போராட்டத்தின் ஆவியும், பொறாமையின் ஆவியும் இயேசுவின் நாமத்தினால இல்பொருளானதுக்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இல்பொருளானதுக்காய் சோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு சோத்திரம். ஊழியம் ஆண்டவரே செழிக்க முடியாது அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு உன் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது வளர்ந்தவங்க அப்படி செய்யறதுக்காக சோத்திரம். அப்பா இந்த ஸ்தலத்துல எப்பொழுதும் ஆண்டவரே இரவும் பகலும் கூட்டப்படாத ஒரு ஜாமக்கார துதி நடந்து கொண்டே இருக்கட்டும். அப்பா அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக சோத்திரம். விசேஷமாக எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த எங்கள் நல்ல தேசத்துக்காக சோத்திரம். ஆண்டவரே இதுல வன்முறைகள் வேண்டாம். ஆண்டவரே ஆண்டவரே வன்முறைகள் வேண்டாம். எல்லா சீஃப் மினிஸ்டரோட இருதயங்களை ஒருமுகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே வருஷத்துல 3 தரமாச்சு எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் ஒன்று செய்யும் போது ஆண்டவரே ஒரு பட்டணம் தாக்காதபடி ஒற்றுமையோடு வளர்ந்தவங்க எங்கள் தேசம் நன்றா இருக்கும். அப்பா ஆண்டவரே சோத்திரம். விக்கிரக ஆராதனையில ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே அது நிமித்தம் நாங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரை கேட்டு அழுது போகாதபடி காத்து கொள்வீராக. அது மட்டும் இல்லப்பா ஆண்டவரே மற்ற சோதரம் நடக்கிற தேர்தலுக்காய் சோத்திரம். ஆண்டவரே நல்ல அரசாங்கத்தை கட்டளையிடுவீராக. உங்களோட ராஜ்யத்துக்கு எதிராக எந்த கிரியும் நடக்காதபடி காத்து கொள்வீராக. ஆண்டவரே நீரே தலைவராய் இருந்து ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே தேர்தல் நடக்கும், வன்முறைகள் நடக்காம இயேசு அப்பா எல்லா பக்கங்களையும் தேவதூதரை கட்டளையிட்டு நல்ல விதத்துல நடத்த கொடுப்பீராகப்பா. தமிழகத்துக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இப்பொழுது ஆண்டவரே ஈரான், ஈராக், இஸ்ரேல், அமெரிக்கா ஆண்டவரே இவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த போராட்டத்தை உன் கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே சிலுவையிலே பிரிவினை நீக்கி போட்ட தெய்வம் நீர், பகையை கொன்ற தேவன் நீர். இவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த பகை சிலுவையில் அன்று கொன்றதை இன்று நாங்கள் காணும்படியாய் என் தேவன் ஆண்டவரை இருதரத்தாரை இணைக்கிற சமாதானக்காரர் இறங்குவீராக. ஆண்டவரே அந்த தேசங்களை இறங்குவீராக. ஆண்டவரே இப்பொழுது 15 நாளுக்கு யுத்தம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு சொல்றாங்க. இல்லையப்பா 6 கஞ்சி பழங்கஞ்சி அப்படி தொடர்ந்து யுத்தம் இல்லாமல் போகும்படியா ஜெபிக்கிறோம். யுத்தம் மறைந்து போவதாக, ஒழிந்து போவதாக, சமாதானம் நதிய போல பாயட்டும். அப்பா ஆண்டவரே இந்த யுத்தத்தினால் ஆண்டவரே பஞ்சங்கள் வரும் என்று சொல்கிறார்களே, பஞ்சத்துல உயிரோடு காக்கிற தெய்வம் உலகத்தை காத்துக் கொள்வீராக, எங்கள் தேசத்தை காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அப்படிப்பட்ட தீய செயல் உருவாகாதபடி இந்த 3 ஆண்டவரே இஸ்ரவேலோட உங்களோட கண்கள் இருக்கட்டும். ஆண்டவரே சோத்திரம். ஈரானோட உங்களோட கண்கள் இருக்கட்டும், அமெரிக்காவோட உங்களோட கண்கள் இருக்கட்டும், உங்களோட ஆலோசனை இறங்கட்டும். ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் அப்பா இணைத்து பகையை கொன்று பிரிவினை நீக்கி சமாதானக்காரராகிய நீ தலைவராக இருந்து ஜெயம் எடுப்பீராக, ஜெயம் கொடுப்பீராக. உமக்கு நன்றி. நாங்கள் ஜெபித்தபடியே ஆண்டவரே போர் நிறுத்தம் நிரந்தரமாய் நிறுத்தப்படுவதற்காக இந்த போர் நிரந்தரமாய் நிறுத்தப்படுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்களோட நாமத்திலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னேன். உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரும், தேசத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரும். விசேஷமாக ஆண்டவரே இந்த ஸ்தலத்துல ஆண்டவரே நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கேன். இந்த ஆசீர்வாதம் பெருகும்படியா ஜெபிக்கிறோம். அவனோட வாழ்நாள் ஆண்டவரே நன்மையும் திருமையும் தொடர்புடையாது தொடர்ந்து நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. புதிய மகிழ்லாம் ஒருவருக்கே செலுத்துவோம். அப்பா இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபத்தை மிகுந்த தாழ்மையோடு பேரெடுக்கும் பிதாவே. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. அடுத்து 2வது ஜெபத்திற்கு வறுமையில் உள்ள மாநிலங்களுக்காக. நம்ம தேசத்தில் அநேக மாநிலங்கள் வறுமைக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வறுமையில் உள்ள மாநிலங்கள் ஸ்தோத்திரம் வறுமையிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்.
தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பணும், தேவனுடைய சமாதானத்தினால நிரம்பணும், மாநிலங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட உங்களுக்கு ஏவப்பட்ட ஜாய் டிவியினுடைய ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், ஐயாவுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷகர் அருமையான ஸ்தோத்திரம் மோசஸ் மகேந்திரன் வந்து இந்த நேரத்தில் ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். ஆமா. அல்லேலூயா. எப்ப கேட்பார் அப்படின்னு சொன்னா, நாம எல்லாம் ஒரு மனமா ஜெபிச்சாலும், இங்க ஒருத்தர் ஜெபிக்கும் போது நம்ம சிந்தனைலாம் எங்கேயோ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படுமா? உண்மையா எத்தனை பேர் ஜெபிச்சிங்க? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம உண்மையா ஜெபிக்கும் போதுதான் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தருவார். இன்னைக்கு ஐயாவுக்கு அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 59:21. எல்லாருமே வாசிக்கலாம். இந்த வசனம் இவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். உன்மேல் இருக்கிற என் ஆவியும், வாசிக்குமா? உன்மேல் இருக்கிற என் ஆவியும், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பலப்படுனா என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஆகாரம் 2வது தான், ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. நம்ம ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்துட்டோன்னா ஆகாரம் இல்லைனாலும் கூட பரவாயில்லை. மோசேயை பாருங்க, 40 நாள் அங்க மலையில போய் என்ன செஞ்சாருங்க? நமக்காக ஸ்தோத்திரம். அங்க போய் இருக்கும்போது 40 நாள் அவர் சாப்பிட்டு இருந்தாரா? இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம், ஸ்தோத்திரம், அந்த ஆளுகை அங்க இருந்ததுனால அந்த 40 நாள் கழிச்சு அந்த மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அங்க பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தை ஒருவராலும் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. ஒருவராலையும் பார்க்க முடியல. தேவ பிரசன்னம், தேவ மகிமை மோசையை மூடிக்கொண்டது. இந்த நாளிலும் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான ஐயாவுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இவருக்கு விரோதமா நிறைய ஆவிகள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். என்னடா இப்படி சுவிசேஷத்தை விதைக்கிறாரு, இப்படி அநேகருக்கு வார்த்தை புறப்பட்டு போகிறது என்று சொல்லி யார் அங்க இருப்பாங்கன்னு சொன்னா, பிசாசானவர் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருப்பார். அல்லேலூயா. இப்ப அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யார் நமக்கு வேணும்னா, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சரி, எல்லாம் ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவர். அப்பா அம்மா நீங்கதான், என் ஆசையெல்லாம் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான், என் ஆதரவும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அப்பா அம்மா நீங்கதான், என் ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், என் ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், என் ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், என் ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு
மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் அண்ணால நினைச்சவரு ஆண் குழந்தைய கொடுத்தவரு ஆபிரகாம் நினைச்சவரு ஆசீர்வாதம் தந்தவரு அண்ணால நினைச்சவரு ஆண் குழந்தைய கொடுத்தவரு ஆபிரகாம் நினைச்சவரு ஆசீர்வாதம் தந்தவர் எங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். எல்லாரும் அறியாத கரங்களை நீட்டி ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் உமக்கென்று ஆண்டவரே இந்த பிரதான ஊழியத்தை செய்கிற இதன் மூலமாய் அநேகர் எப்படியாவது விடுவிக்கப்பட வேண்டும், இதன் மூலமாய் அநேகர் சுகம் பெற வேண்டும், இதன் மூலமாய் அநேகர் ஆண்டோடைய வார்த்தையினால உயிரடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரே இதை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கல்வாரி இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. உங்க இரத்தத்தின் வல்லமை உச்ச தலை முதல் உள்ள கால்வரை இறங்கற்றும் அப்பா. நரம்புகளுக்குள்ளாய் எலும்புகளுக்குள்ளாய் நீர் கொடுத்த ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமையாய் இறங்கற்றும் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டை காண்கிற அருமையான ஐயாவுக்கு ஆண்டவரே பரிபூரண சுகத்தை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் சுபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால கழுவி ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன வேத வசனத்தை மகனுடைய சிரசில் வைத்து நாங்கள் சுபிக்கிற ஆண்டவரே. இந்த மகனுக்கு முன்பாக போங்க, எல்லா கோணலானவைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்தின ஆண்டவரே. கோரேசுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆண்டவரே இந்த மகனுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா. இந்த மகனுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த மகனுடைய சிரசில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த மகனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் இந்த மகனை தொடுவதாக. எஸ்ரா மேல் அவனுடைய கரம் இருந்தது, அதனாலே அவன் ராஜாவின் இடத்துல எவைகள் எல்லாம் கேட்டானோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியாய் உடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே, உடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே அருமையான மகனோடு இருக்கட்டும் அப்பா, இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இந்த மகனை ஆசீர்வதித்து கர்த்தர் இந்த மகனை காக்க கடவீர் என்று வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் இந்த மகனை ஆசீர்வதித்து நீர் காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காகவும் பாகப்படியில் வருகிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் காணப்படுகிற எல்லா வறுமைகள் மாறட்டும், வறட்சிகள் மாறட்டும். ஆசீர்வாதமான மலையை எங்க தேசத்தில் நீ தாரும் ஆண்டவரே. எங்க தேசம் ஆண்டவரே ஒரு சேவமான தேசமாய் கர்த்தரை மாற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த உலக காரியங்கள் எங்க தேசத்தில் உள்ள ஜனங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த பயத்தை எல்லாம் நீக்குவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன், இந்த உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த சமாதானத்தை ஆண்டவரே எங்க தேசத்துக்கு நீங்க தாரும் ஐயா. எங்க தேசம் ஒரு சமாதானமான தேசமாய் மாற ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. உங்க நாம மகிமைப்படுத்தும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் மீதியான நேரத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. அப்படியே அவர்களுக்கு சால்வை அணிவித்து ஐயா அவர்களை கனப்படுத்துகிறதை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை பண்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்துக்கள் ஐயா அவர்கள் தொடர்ந்து ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த ஊழியத்தின் நிமித்தம் அநேக நாடுகள், சபைகள், அநேக ஊழியங்கள் தொடர்ந்து கட்டப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் அப்படி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அடுத்து ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைப்படட்டும். நம்முடைய மத்தியிலே இருக்கிறதான ஸ்தோத்திரம் பேராயர் டாக்டர்
ஆரோக்கிய வேதராஜன் அவர்கள் வந்து வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட தேசத்தின் தலைவர்கள் ஸ்தோத்திரம் விசேஷித்த ஞானத்தோடு செயல்படும்படியா தேசத்தின் தலைவர்களுக்காகவும் ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. தேசத்தின் தலைவர்களுக்காகவும் ஐயாவுக்காகவும் ஜாய் டிவிக்காகவும் ஜெபம் பண்ணிடுங்க. வாங்க ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களின் ஆபிரகாம் ஈசாக் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தவர். ஐயா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆதரித்து ஆண்டுகளை நன்மையாய் முடிச்சூட்டி உடைய பாதை நெய்யா பொய்ய வைத்து அவரை காத்ததுக்காக கரங்களை தட்டி கத்தரை உலர்ந்த எலும்புகளை உயிரடிய செய்கிற தேவன். அவன் சேனையாய் நிறுத்தினவர். அவர் செய்கிற ஊழியம் நம்ம செய்ய முடியாது. நம்ம அறையிலே ஊழியம் செய்கிறோம், அவர் வெளியரங்கமாய் ஊழியம் செய்கிறார். எப்படி செய்கிறாரு? 25 ஆண்டு காலமாக இந்த டிவி நிகழ்ச்சியிலே யாய் டிவி தொடங்குவதற்கு முன்னாலிருந்து இந்த காரியங்களை செய்து வருகிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. அவர் வைத்திருப்பதின் நோக்கம் வாக்கு தத்துவம் நிறைவேறும். என்ன சொல்லுங்க? வாக்கு தத்துவம் சொல்லிட்டா வசனம் பட்டி தொட்டியாக ஒரு நாமம் போனோம். நம்மள வெளியே போனா வெட்டுருவான், குத்திடுவான். இல்லை நார்த் சைட்ல இருந்து ஊழியக்காரெல்லாம் வந்து இந்த மீட்டிங்ல பேசும்பொழுது ஒரு பயங்கரமான காரியம். அந்த இடங்கள்ல யார் போறா? ஐயா மூலியமாக இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக வீட்டுக்குள்ளவே கர்த்தருடைய வார்த்தை போகிறது. அவரை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பலப்படுத்துவாராக, சுகம் தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். நாட்டுகளை நன்மையாய் முடிசூட்டி உடைய பாதை நெய்யா பொய்ய வைக்கிற தேவன். ஆண்டவரே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆதரித்தவர். ஆண்டவரே, இந்த தடை இல்லாமல் இந்த காரியம் நடக்காது. அவனுடைய சித்தம் இல்லாமல் அவர் செயல்பட முடியாது. ஆண்டவரே, பலவீனத்திலும் பலன் பூரணமாய் தாங்கி நேர்களுடைய ஜபத்தினால் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி எங்கள் மத்தியிலே கொண்டு வந்தீரே. அவரை மென்மேலும் ஆசீர்வதிக்கிற, அவரை காத்துக்கொள்ளும். அவர் மனைக்காக, பிள்ளைகளுக்காக, மகளுடைய காரியங்களுக்காக, இந்த டிவி நிகழ்ச்சிக்காகவும், தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காகவும், அந்த உலகம் வந்தும் சமாதானம் பெரியட்டும். அன்றே எங்கள் மாநிலங்களில் இருக்க முதல்வர்களும் அரசாங்கத்தை ஆளுகிறவர்களுக்கும் எல்லாரையும் ஆசீர்வதியும். தலைவர்கள் யாவருக்காய் ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஞானத்தினாலும் அறிவினாலும் பலத்தினால் நடத்துங்க. நாமைப்படட்டும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதத்துக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்காக. இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு 3 வேளை ஆகாரம் கிடைக்குது, ஆனால் நிறைய பேருக்கு 3 வேளை ஆகாரம் கிடைக்கல. அப்படி சில கிராமங்கள் இருக்கிறது, மலை பிரதேசங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேசத்தில் காடுகளுக்குள்ள அப்படி மக்கள் வாழ்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக, தேசம் முழுவதும் செழிப்பு உண்டாகும்படியாக, தேசம் முழுவதும் வறுமைக்கோடு இந்த நிலைமை மாறும்படியாக, வறுமையே இருக்கக்கூடாது நம்ம இந்தியாவில். அதுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஐயாவுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில் இருக்கிறதான நம்முடைய ஸ்தோத்திரம் பிரதம பேராயர் அருமையான ஸ்தோத்திரம் மார்ட்டின் ஐயா அவர்கள் வந்து ஒரு வாழ்த்து சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஒரு நன்னாள், இந்த நாளில் நீங்கள் வந்து என் ஐயாவை வாழ்த்துவதற்காக இந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக ஜெப குறிப்புகளை சொன்னார்கள். இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் நாட்டுக்கு உலகத்துக்கே அது தேவைப்படுகிறது. என்னென்று சொன்னால், உக்ரைன் 5 ஆண்டுகளாக அழிந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக ஜெபிப்போம். அமெரிக்க அதிபர் மனமாற்றமாக வேண்டும். இந்த 2 ஆண்டுகள் நம்புக்காக ஜெபிப்போம். இஸ்ரேல் அதிபர் மனம் மாற வேண்டும், அவருக்காக ஜெபிப்போம். ஈரான் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும். ஈரானால் அநேக ஈவியை குழந்தைகள் எல்லாம் அவர்கள் போரை தொடுத்து கொண்டு அங்கு அழிவுக்கு போயிட்டு கொண்டிருக்கிறது. அதுக்காக ஜெபிப்போம். உலகத்தில் 58-59 நாடுகள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது.
ஒரு நாடுல 2 நாடுகளில் 88 59 நாடுகள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக சமாதானத்துக்காக ஜெபிப்போம். அது மட்டுமல்லாமல் இந்திய தேசத்தில் 5 மாநிலங்கள் தேர்தல் நடக்க போகிறது. இந்திய தேசத்தில் என்ன நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும், யாரும் பேச முடியாது. ஒன்றை நாளை போய்கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்திய தேசத்தில் 5 மாநிலங்களிலும் நல்ல சமாதானமாக தேர்தல் நடந்து நல்ல ஒரு சமாதானம் உள்ள ராஜா நமக்கு வேண்டும். ஜெபிப்போம். நம்ம தேவ பிள்ளைகள் தான், தேவ ஊழியர்கள் தான் வந்திருக்கிறீங்க. தேசம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். எங்கே 1-2 பேர் ஒருமனப்பட்டு ஒன்றாக ஜெபிக்க அங்கே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று புனித பைபிள் சொல்லி இருக்கிறது. ஆகையினால் தொடர்ந்து ஜெபிப்போம். ஐயா சொன்னாங்க, இந்திய தேசத்துல ரொம்ப பசிப்பட்டி இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் பையன் நீட்டுனா 10 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை, 10 கிலோ இது போடுறாங்க. எங்கே பசிப்பட்டினி? நம்ம வாங்கி குப்பை தொட்டியில் வைக்கிறோம். ஜெயலலிதா இருந்த நேரத்தில், அப்படி போன நேரத்தில் குப்பை தொட்டியில் அரிசியாக இருக்குதுதான். பசிப்பட்டினி இல்லை, நம்ம கொழுத்து போய் அதை வாங்கி சாப்பிடாம இருக்கிறோம். 80 ரூபா அரிசி வாங்கி சாப்பிடுவோம், ஆனால் இது சாப்பிடணும். பையன் நீட்டாங்க, ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். அதனால பசிப்பட்டி இல்லை, கிட்டத்தட்ட 90% பசிப்பட்டி இல்லை. நீங்கள் சர்வே எடுத்து பாருங்கள். லேரியா அப்படி இருக்கட்டும். அதோடு மட்டுமில்லாமல் ஐயாவுடைய இன்றைக்கு இந்த நாளிடம் ஐயாவை காண செய்ததற்கு தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் கடந்த நாட்கள் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், அவருக்கு சுக பலவீனங்கள், பாடுகள் எல்லாம் இன்னதெல்லாம் வந்திருக்கு. எல்லாத்திலையும் அவர் வெற்றி கொண்டு ஜெய வீரராக இன்றைக்கு 56 ஆண்டுகளில் அறிவித்து வச்சிருக்கிறார். கைகளை தட்டி கத்த நாளைக்கு மேம்பட்டு 56 என்று சொன்னால் வாலிபம் தான். எங்களுக்கு விட கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு ஐயா கம்மியாக தான் இருக்கு, சின்ன பிள்ளையாக தான் இருக்கிறாரு. நாங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளை ஆகிட்டோம். அதனால ஒரே வேத வசனத்தை நான் வாசித்து நான் அடுத்த இதுக்காக முடிக்கிறேன். சங்கீதம் 65:11 சொல்லியிருக்கிறபடி அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 65:11 வருஷத்தை நன்மையாக அப்படி சுட்டுகிறேன் பாதைகள் ஐயா பொழி. நம்ம ஒரு நாள் ஒரு நிமிஷத்தை ஒரு ஆயுளை நீட்டி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய அற்புதத்தை எவ்வளவோ மரண போராட்டங்கள் வந்த போராட்டம் ஒரு நாளை நீட்டி கொடுத்து, ஒரு நிமிஷத்தை ஒரு ஆயுளை, ஒரு வருடத்தை நீட்டி கொடுத்துருக்கலாம். தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா வேண்டாமா? ஐயா நல்லா இருந்தா தேசம் நல்லா இருக்கும். இந்த வார்த்தைகள் கடந்து சொன்னேன். இப்போ ஐயா சொன்ன மாதிரி நம்ம சபைக்குள்ள தான் பேசுவோம், 4 பேருக்குள்ள தான் பேசுவோம். ஆனால் இந்த உலகம் எல்லாம் வாங்க பட்டி தொட்டி வீடுகள் சந்து பொந்து எல்லாம் அந்த வார்த்தை எங்கெல்லாம் ஒளிபரப்பு, அங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் சென்று படுத்திருக்காங்க. அப்ப வருஷத்தை நன்மையா போடு. இன்னும் அவர் பல 100 ஆண்டுகள் வாழணும். இந்த மாதிரி அவர் வாழ்ந்தாதான் இந்த வார்த்தைகள் கடந்து செல்லும். ஆண்டவருடைய வார்த்தைகள் கடந்து இறை பணிகள் அவர் செய்யும். அதனால ஒரு பாடல் 2 அடிகளை பாடி ஜெபிப்போம். ஆண்டவர் படைத்த வேட்டையின் நாளிது, இன்று அக மகிழ்வோம், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியாது? உலக மனிதர்கள் ஐயாவுக்கு எதிராக என்ன செய்ய முடியாது? தோல்வி இல்லை எனக்கு, பேச்சு பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, பேச்சு பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த பேச்சையின் நாளிது. கைகளை நீட்டி ஐயா இந்த மாதிரி இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழும்படியாக இன்னைக்கு நீங்க சொல்கிற ஆசீர்வாதம் ஐயாவோடும் ஊழியத்தோடும்
25 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை செய்து ஆண்டவர் பலன் கொடுத்தது போல 50 ஆண்டுகள் அவர்கள் ஆயுளை நீக்கப்படுவது போல இந்த பல நூற்றாண்டுகள் செய்ய அந்த ஆண்டவரை இந்த வேலைக்காக வைத்திருக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நாமத்தை மேம்படுத்துகிறோம். ஆண்டவரை 65 பயனுடைய சொல்லியிருக்கபடி தன்னை ஓடி சூட்டியே பாதை இணையாபடி அனைத்து காரியங்கள் ஜெயம், வெற்றி, சமாதானம் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அதோடு மட்டுமில்லாமல் தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும் இயேசு நாமத்தில், சாத்தான் கிரிகள் விளையாட்டும் இயேசு நாமத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற இதுவே ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி சங்கீதம் 128 சொல்லியிருக்கபடி கர்த்தர் சீயோடு நல்ல நன்மை கிருபையுடன் மனைவி வீட்டோரை கணித்தது ஒளியை போல் இருப்பார்கள், பிள்ளைகள் ஒளிவரை கண்ணுகளை போல் இருப்பார்கள் என்று சொன்ன அந்த வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக அண்டவரை இயேசு நாமத்தின் பிதாவாக்குமார் பரிசுத்தாவினால் ஐயாவை என் குடும்பத்தையும் செய்கிற இந்த ஆண்டவர் பணியையும் திருக்கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. ஆண்டு காலம் வாழ்க 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 வாழ்க்கை வார்த்தையை விடைபெறுகிறோம். கர்த்தர் தங்கள் ஆசிரியர் கற்பனை வாழ்த்துக்கள். இப்போது அவர்களுக்கு அவர்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக, கட்சியின் சார்பாக சால்வை அணிவித்து கணம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு பிதாவானவர் கணம் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இந்த நேரத்தில் வந்து ஜெபிக்க இருக்கிறதான நம்முடைய கணத்துக்குரிய பிரதம பேராயர் அருமையான ரூபன் சாலமன் அவர்கள். ஸ்தோத்திரம். தேசத்தில் இருக்கிற சத்துருக்களை, தேசத்துக்கு விரோதமான சத்துருக்களை, ஜாய் டிவிக்கு விரோதமான சத்துருக்களை எல்லாம் மாற்றி நீக்கி போடும்படியாக ஜெபிக்கணும். அதோடு கூட ஐயாவுக்காகவும் ஜாய் டிவிக்காகவும் ஜெபிக்கணும். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே பிரதம பேராயர் ரூபன் சாலமன் ஐயா அவர்கள் எல்லாருக்காரங்களை மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த நாளில் தன்னுடைய 56வது பிறந்த நாளை காண்கிற என்னை விட 3 வயது மூத்த அன்பு அண்ணன் பெனட் செல்வின் அவர்களையும் வாழ்த்துக்கிறேன். God bless you. ஐயா சொன்னாங்க வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. பொதுவாக நான் ஓப்பனாக ஒன்று சொல்லிடுறேன். என்னை நிறைய தடவை சேனலுக்கு கூப்பிட்டார் ஐயா ராஜ் ஐயா. எனக்கு இந்த யூடியூப், ஆன்லைன், சோசியல் மீடியா, ஈவன் மெயின்லைன் டெலிவிஷன் இந்த மினிஸ்ட்ரி மேலெல்லாம் நாட்டம் இல்லை. அதுக்கு காரணம் நான் பல சேனல்களில் போயிட்டு அங்கே பார்த்த நடத்தைகள். ஸோ அதனால் எனக்கு கூடுதலாக வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி ஐயாவோட பிறந்த நாள். ஸோ நீங்கள்லாம் வந்து விஷ் பண்ணி ப்ரேயர் பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க. வந்துட்டு இருந்தேன். வரும்போது என்ன ஆண்டவரே, இந்த மாதிரிலாம் நமக்கு எனக்கு இஷ்டம் இல்லாத ஒரு ஏரியா வந்து இந்த சோசியல் மீடியா ஜோனு. இதுக்குள்ளே நான் போகிறேனே இன்றைக்கி. நான் போகிறது முன்னாடி சித்தமாக இருந்தால் எனக்கு கிரீன் சிக்னல் கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். வசனம் கொடுத்தாரு, வர வழியில் அப்படியே பாட்டாக்கிறாரு. நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்கு தந்தவரே, சத்திய வேத வார்த்தை மூல் பேசுகின்றவரே, நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்கு தந்தவரே, சத்திய வேத வார்த்தை மூல பேசுகின்றவரே, நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்கு தந்தவரே, சத்திய வேத வார்த்தை மூல பேசுகின்றவரே, காத்திருப்பேன் கிருபைக்காய், உங்க கிருபைக்காய், நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்கு தந்தவரே, சத்திய வேத வார்த்தை மூலம் பேசுகின்றவரே, கிருபைக்காய் காத்திருப்பேன் உங்க சமூகத்தை
நித்திய ஜீவன் நிச்சயமா கொடுப்பாரு. இது இல்ல இந்த வாக்குத்தத்தம், இது எனக்கு இந்த இடத்துக்கு போறதுக்கு சிக்னல் கொடுத்ததுக்கான இண்டிகேஷன் வார்த்தை. இன்னைக்கு ஐயாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டு தான் ஜெபிக்கணும்னு ராஜையா உத்தரவு போட்டாங்க. என்னைக்கும் முன்னாடி நிக்கிறவங்க நடத்துறவங்க சொல்றதை நான் உபயோக பண்றாள். அந்த வார்த்தைக்கு இணங்க ஐயாவுக்கு இன்றைக்கு நீதிமொழிகள் 28:20 வசனத்தை நான் வாக்கு தத்தமாக கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பு சகோதரருக்கு சொல்லுகிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். A faithful man shall abound with blessings. அவ்வளவுதான். abound blessings, பரிபூரண நன்மை வேண்டுமானா ஆண்டவர்கிட்ட தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், faithfulness, truthfulness. உண்மை இருந்தா போதும். நான் நம்புறேன். அவருக்கு இப்ப 56 வயசுனாங்க. என்னை ராஜையா கூப்பிடும் போது இது இவர் ஊழியத்தோட 25வது ஆண்டுன்னு சொன்னாரு. சோ 31 வயசுல ஊழியத்தை தொடங்கி இந்த 56 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருடம், அதாவது 1/4 நூற்றாண்டு காலம் அவர் கர்த்தருக்காக தன்னாலான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 1/4 நூற்றாண்டு காலம்ன்றத நான் பைபிள்ல அப்படியே பேக்ல போனோம்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத்துக்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 25 ஆண்டு. சோ 25 ஆண்டு முடியும் போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து 25 ஆண்டு முடியும் பொழுது அந்த வாக்கு நிறைவேறி abound blessing சொல்லப்படுகிற அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கண்ணால கண்டு கையால தூக்கி மகிழ்ந்தார். என் அன்பு சகோதரர் பென்னட் செல்வின் அவர்களும் இந்த 25 வருட வாக்குத்தத்த ஊழிய முடிவு போது ஒரு abound blessing கையில் எடுத்து கர்த்தரை நன்றியோடு துதிக்க கிருபை செய்வாராக என்று நான் வாழ்த்துகிறேன். ஒரு சின்ன சங்கதி உங்க காதுல போட்டு போக நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50வது வசனம் நாம் வாசித்தோமானால், தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. David did not have a sword. அவன் கையில பட்டயம் இல்லாதிருந்தது. 57ஆம் வசனம் சொல்லுது, பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. ஒரு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? David did not have a sword, but he held the head of Saul. கையில பட்டயம் இல்ல, ஆனா சவுலுடைய கோலியாத்தினுடைய தலை அவன் கையில் இருந்தது. எப்படி சாத்தியமானது? கையில பட்டயமே இல்லாத ஒரு சாதாரண போர் வீரன் கூட இல்லாத, அன்னைக்கு டேட்டுக்கு அவர் போர் வீரன் கூட இல்ல, ஆடு மேய்ச்சிருந்து அப்படியே வந்த ஒரு அப்பாயின்மெண்ட், நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு. கையில பட்டயம் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஆனா மிகப்பெரிய போர் வீரனுடைய தலை அவன் கைக்கு வந்துச்சான். எப்படி? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிச்சா தெரியும். தன் கையில் தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையில் சுரமண்டலத்தை வைத்து வாசித்துக் கொண்டிருந்தான். அதாவது தாவீதோட கையில கர்த்தரை துதிக்கிற துதி இருந்தது. உங்க வாயில என்னுடைய வாயிலே நண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாயில என்னுடைய வாயில கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குமானால், even we did not have a sufficient or good enough weapons, but we will conquer. நம்ம கையில போதுமான ஆயுதம் இல்லாம இருக்கலாம், நம்ம கையில போதுமான திராணி இல்லாம இருக்கலாம், நம்ம கையில போதுமான பட்டயம் இல்லாம இருக்கலாம், நம்ம எதிரி பல மடங்கு பெரியவனா இருக்கலாம். கர்த்தரை துதிக்கிற துதி நமக்குள்ள இருக்குமானால், நமக்கு முன்னாடி இருக்கிற எப்பேற்பட்ட கோலியாத்தையும் ஜெயித்து வெளியே வர முடியும். ஆமா, மோசே கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் கேட்டார், உன் கையில இருக்கிறது என்ன? சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உங்க கையில என்ன இருக்குது? வெரி சின்ன 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 விஷயம் தான் கையில வச்சிருந்தாங்க. 5 அப்பா 2 மீன். மோசே கையில் இருந்தது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கொம்பு. கர்த்தர் அவைகளை கொண்டுதான் அற்புதங்களை செஞ்சார். நான் நினைக்கிறேன் அருமையான சகோதரர் பென்னட் செல்வின் அவர்கள் 31 வயதுல ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்த பொழுது அவர் கையில என்ன இருந்ததோ அதை கொடுத்திருக்காரு ஆண்டவருக்காக. இந்த சோசியல் மீடியாவை கையில் எடுத்து இந்த ஊழியத்தை எடுத்திருக்கிறாரு. அவங்க கையில் இருந்ததை கொண்டு பல ஆயிரம் ஜனங்களை போஷித்த ரட்சித்த தேவாதி தேவன். நிச்சயமா இனி வரும் நாட்கள்ல இந்த ஜாய் டிவியை அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் பண்ணி இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன்.
வரும் நாட்களில் பல மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி பல லட்சம் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த செய்திகள் கர்த்தருடைய வார்த்தைகள் சென்று சேர அவர் தொடர்ந்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இருந்து நடத்துவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? எத்தனையோ வியாதிகள், மரண படுக்கைகள், எத்தனையோ வியாதிகள், மரண படுக்கைகள், எத்தனையோ வியாதிகள், மரண படுக்கைகள். அப்பா இயேசு கூட இருந்தார், பத்திரமா காத்து கொண்டார். அப்பா இயேசு கூட இருந்தார், பத்திரமா காத்து கொண்டார். அவர் என்ன நினைச்சாரு, உள்ள கையில் வரைஞ்சாரு. அவர் என்ன நினைச்சாரு, உள்ள கையில் வரைஞ்சாரு. என்ன உயிரோடு இருக்க செய்து அவரை துதிக்க வச்சாரு. என்னை உயிரோடு இருக்க செய்து அவரை துதிக்க வச்சாரு. இயேசு ஒருவர் மட்டும் என்ன சந்திக்காம போயிருந்தார். இயேசு ஒருவர் மட்டும் என்ன சந்திக்காம போயிருந்தா, நான் பிறந்த இடத்துல என் பேர் மறந்திருக்கும். என்ன புதைச்ச இடத்துல ஒரு மரம் வளர்ந்திருக்கும். என் பிறந்த இடத்துல என் பேர் மறந்திருக்கும். என்ன புதைச்ச இடத்துல ஒரு மரம் வளர்ந்திருக்கும். இயேசு ஒருவர் மட்டும் கண்ணத்தை சந்திக்காம போயிருந்தா. அவர் பெண்ணத்தை நினைச்சாரு, கையில் சாய்ச்சிய தந்தாரு. அவர் பெண்ணத்தை நினைச்சாரு, கையில சாய்ச்சிய தந்தாரு. பல லட்சங்களை கடந்து வாசகர் அதிகம் கொடுத்தாரு. இயேசு ஒருவர் மட்டும் நம்மளை சந்திக்காம போயிருந்தா. இயேசு நம்மளை சந்திச்சுட்டாருங்க. கர்த்தர் நம்முடைய ஜனத்தை சந்தித்தார்னு பைபிள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கும் இந்த தேவாதி தேவன் அருமையான சகோதரர் பென்னட் செலின் அவர்களை சந்தித்தவர், ஜாய் டிவியை கையில கொடுத்தவர், இதை பல மில்லியன்களுக்கு எடுத்து சென்று அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க கொடுத்ததை ப்ரமோட் பண்ணுங்க சுவாமி. அப்படியே எங்களிடத்துல கொடுக்கப்பட்ட இன்னொரு ஜெப குறிப்பு, இந்த இந்தியா தேசத்துல சத்ருவின் போராட்டங்களில் இருந்து ஆண்டவரே அப்பா சமாதானம் இல்லாமல் இருக்க என் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி ஆண்டவரே ஜெபிக்க சொன்னாங்க. அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமை உள்ள கர்த்தர், ஆண்டவரே எதிரிகளிடத்திலிருந்து, சத்தியத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்களிடத்திலிருந்து, உங்களுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களிடத்திலிருந்து, சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களிடத்திலிருந்து வெற்றியை சுதந்திரிக்க கர்த்தராகிய தேவன் எங்களை எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, we may not have a sufficient weapons, but Lord we have a praise. நாங்க கையில ஒருவேளை பட்டயம் இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு முன்னாடி இருக்கிற கோலியாத் ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம். ஆண்டவரே, நாங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கிற துதிக்கிற துதியின் ஆயுதம் இந்த தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you. ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அடுத்து நம்முடைய விழுப்புரம் மாவட்ட ஸ்தோத்திரம் அருமையான டோரன் டாக்டர் ஸ்தோத்திரம் ஜேம்ஸ் பாண்டியன் ஐயா அவர்கள் ஐயாவுக்காக நம்முடைய தேசத்தின் ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆசீர்வாதம் பெற, ரட்சிப்பு பெற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல நேரத்தில் பசி நேரத்தில் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. சீக்கிரமாக முடிச்சிருவேன். வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செவிக்கு உணவு இல்லாத போது சத்து எதுக்கு ஏற்படணும். நல்ல பாட்டு பாடுனீங்க, எல்லாம் நல்லா பாடினீங்க. கர்த்தவங்க எல்லாரும் ஆசீர்வதிப்பாங்க. பாட்டு படுத்துக்கெல்லாம் நேரம் இல்லை, சமயம் கடந்துச்சு. சீக்கிரமாக முடிச்சு சீக்கிரமாக எல்லோரும் சாப்பிடணும். ஒரு மணி ஒன்றே ஆயிடுச்சு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப 2 நிமிஷத்தில் கூட முடிச்சிடுவேன். ஏன்னா நான் அவ்வளோ டைம் கீப் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அனைத்து பிறந்த நாளுக்காக ஒரு வசனம், சங்கீதம் புஸ்தகம் 23 அதிகாரம் கடைசி வசனம், நன்மை கிருபையை இனத்தோடு ஜீவன், அது வார்த்தை கூடாது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் இனத்தோடு நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாள் நேரத்தில். இது அவருடைய பிறந்த நாளுக்கான வாக்குத்தத்தமான வசனம்.
அடுத்து ஆண்டவர் அவரை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், அதுக்கு பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சிருக்கேன். முடிச்சு அவ்வளோதான், நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருக்கேன். பிலிப்பியருக்கு நிருபம், நான் அடைந்த ஆயிற்று படிச்சிருக்கேன் சீக்கிரம். ரொம்ப நேரம் புத்தகம் பண்ண மாட்டேன், எல்லாம் நீங்களாம் நிறைய பேசிட்டீங்க, பாடிட்டீங்க. நானும் பாடினேன், போட்டி பாட்டாது கூட 12 அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல. நான் அடைந்தாயிற்று பிலிப்பியர் வாசிக்கணும். இருங்கய்யா, நான் தப்பா சொல்லிட்டு 3ஆம் அதிகாரம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், அல்லது முற்றிலும் தேறின் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்ந்தேன். நம்ம எல்லாரையும் கொடுத்து ஆண்டவர் ஒரு நோக்கம், நம்ம எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு பிடிச்சிருக்கு. நம்ம பிடிக்கல வராது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் நம்ம பிடிச்சிருக்கிறார், அவர் அண்ணாச்சி பிடிச்சிருக்கிறார். அவர் எந்த காரணத்துக்காக அவரை பிடித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் அவரை கைவிடவே மாட்டார். வசனம் சொல்றது சங்கீத புஸ்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம நடத்தும். நிறைய விஷயமா பாடுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்களா, ரொம்ப நல்லது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருந்திருக்கு. அதனால் ஆமாம், குறுகின காலமாக இருக்கு. ஆனால் எப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கணும். தாவீது யுத்தத்துக்கு போகிறதுக்கு ஆனால் ஆயத்தமாக இல்லை. அவன் என்ன செய்தான், அவன் கையில் இருந்ததை எடுத்து அவன் சண்டை போட்ட ஜெயிச்சிட்டான், அவ்வளோதான். அதனால் கர்த்தர் நம்ம கொடுத்த தாளந்தை பயன்படுத்துங்க, அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு தாளந்தை வாங்கினவன், நான் காலைல தான் டிவி ரெக்கார்டு பிரசங்க பண்ணேன், அதை கொள்ள தோண்டி புதைச்சி வச்சாங்க. எஜமான் அவனை பாராட்டில் பற்கடிப்பும் இருளும் பற்கடிப்புமான இடத்துல தள்ளி விட்டுட்டார். பங்காடு அங்கே தான் அவனுக்கு இடம். தீபம் ஒரு தாளத்தை வாங்கினவங்க பயன்படுத்தியிருந்தா இன்னொரு தாளந்தாக கிடைச்சிருக்கு. அதனால் நம்ம அதை பயன்படுத்தாத வரைக்கும் நமக்கு கர்த்தர் இன்னொரு தாளத்தை தர மாட்டார், இல்லையா? அதனால் அருமையான அண்ணாச்சி இந்த ஜாய் டிவியை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இது அவருடைய சித்தம் இல்லை, நோக்கம் இல்லை, திட்டமெல்லாம் இல்லை. அது இங்கே கன்னியாகுமரியில் பிறந்து இங்கே சென்னையில் நம்மளாம் வெளியூருக்காரங்க. இந்த ஊருக்கு இந்த சட்டைக்கு யாரெல்லாம் நம்மளாம் இந்த ஊருக்காரங்க ஐயா, நம்ம குடியிருப்பாங்க இல்லைங்களா? சரி, கர்த்தர் அது ஆளுக்குரிய உலக பிரகாரமான ஆள் என்ன சொல்லுவான், எங்கிருந்தோ என்ன செய்யறான். அதனால கர்த்தர் எங்கிருந்தோ கொண்டு இந்த ஊரில் நிலைநிறுத்தி வச்சுக்கிறார். இது வரைக்கும் நிலைநிறுத்தி வச்சுக்கிறார். அவர் ஊழியத்தை ஆண்டவர் செய்வார். அது அவருடைய சித்தம், அவர் ஊழியம் அவருடையது. அது எதற்காக அழைக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக ஒரு வரி ஆசையாய் தொடர்கிறேன். அவங்க இந்த பிறந்த நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டுவார். நல்ல சுகம் பலன் ஆயுசு நடத்துவார். இந்த ஜாயிட்டு இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைய கர்த்தர் இறக்கம் பாராட்டுவார். நாம் ஜெபம். ஆண்டவரே, அருமையான உடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டுக்கிறாங்க. இந்த வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டோம். நல்ல சுகம் பலன் ஆயுசு நடத்துறாங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்ல வார்த்தையின்படி அருமையான உடைய மகன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உதவி செய்யும். கையில் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். இந்த வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டோம். சிஸ்டர் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு மகனுடைய திருமணத்தையும் கர்த்தர் குறிப்பிட்டு நடக்கும். இங்கே வந்திருக்க எல்லா பொதுகளுக்காக ஜெபிக்கிற ஆசை எனக்கு கொடுத்த இந்த ஜெப குறிப்புக்காக ஜெயிக்கும். கர்த்தராகி இயேசுவே, நாங்கள் நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த காரியங்கள் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் ஏற்ற வேலை எல்லாவற்றுக்கும் பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்போட ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஐயா பேசினால் வாய்ப்புக்கு நன்றி சொல்றையா. கனம் பண்ணும்படியாக விழுப்புரம் மாவட்டத்தின் பிஷப்பாக இருக்க போகிற நம்முடைய தலைவர் மாவட்ட தலைவர் இப்பொழுது நாங்கள் கணப்படுத்துகிறோம்.
முடிச்சிருவாங்க. ரெண்டே 2 பேர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேராயர் ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வின்சென்ட் பால் ஐயா அவர்கள் கொஞ்சம் சுருக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாங்க வாங்க வாங்க. டிவிக்காக நம்முடைய தேசத்தின் இந்த ஒளிபரப்புக்காக ஸ்தோத்திரம் ஐயாவுடைய அறிவுக்காக. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் அருமையான தாசனுக்கு கொடுத்த இந்த 56வது பிறந்த நாளுக்காக நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி எபிரேயர் 6:14 படி கர்த்தர் இந்த நாளிலே அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே 1 நாளாகும் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தாவீதுக்கு தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அந்த ஆலயத்தை கட்டும்படியாக தாவீது கட்ட பிரியமாய் இருந்த பொழுதும் ஆண்டவர் தாவீதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் சாலமோனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த நாளிலே இந்த ஊழியத்துக்காகவும் இந்த திட்டத்துக்காகவும் சொல்லுகிற வார்த்தை 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியும் நிறுத்தி முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்து மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்து நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். ஆமென். அது மாத்திரமல்ல, வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சாசாரிகளும் கல்தச்சரும் எல்லா வேலை நிபுணர்களையும் கர்த்தர் உன்னோடு இருப்பார்கள். பொன்னும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. ஆமென். இந்த ஜாய் டிவி நிறுவனத்துக்காக என்ன பல லட்சங்கள் ஆகும், கோடிகள் ஆகும். அல்லேலூயா. காற்று போகாத இடத்துல எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போகப்படும். அல்லேலூயா. இருள் இருக்கிற இடத்துல எல்லாம் தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் என்ற இந்த ஜாய் டிவி போக தேவன் இப்படிப்பட்ட அநேகர்களை சமதரித்து கொடுக்க நீங்க இனிமே ஏற்படுத்தி தேவன் ஏற்கனவே கர்த்தர் பரலோகத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல வந்திருக்கிறது தான் இவர்கள் எல்லாரும். அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் போய் தேசத்தில் ஆங்காங்கே சொல்லுகிற பொழுது கொடுக்கிற கோரேசுகளை கர்த்தர் எழுப்புவார். அதனால ஐயோ அந்த பொன் பொருள் இல்லையே, எப்படி நடத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம், ஏக்கம், பெருமூச்சு உங்களுக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் பரலோகம் ஏற்கனவே முன்பாகவே திட்டம் பண்ணி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா அவருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் வாக்குத்தத்தம் மாறாத தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னொரு வானத்தையும் பூமியும் உருவாக்கியாது நீ சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆண்டவரை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னரே அருமையான தாசரை தெரிந்து கொண்ட ஆண்டவரே, ஆண்டவரே அவருடைய மனைவியை, ஆண்டவரை பிள்ளைகளை தெரிந்து கொண்ட ஆண்டவரே, ஆண்டவரை நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இம்மட்டுமாய் சேவிக்க ஆண்டவரே, இவர்கள் தனிமரமாய் இல்லை ஆண்டவரை, இவரை சுற்றி ஆண்டவரை இப்படியா ஆண்டவரை ஜாய் டிவி குடும்பம் என்ற ஒரு குடும்பத்தை உண்டாக்கி அநேகரை உருவாக்குற அபிஷேகத்தை ஆண்டவரே, அநேகரை இங்கிருந்து உருவாக்கி தேசம் முழுவதும் பட்டணம் முழுவதும் எங்கும் போய் ஆண்டவரே இப்படி வார்த்தைகளை சொல்லி சம்மட்டியாக மலைகளை நொறுக்கத்தக்கதாக வார்த்தை புறப்படுகிற ஆண்டவரை இந்த இடமாக வைத்திருக்கிறேன். வாயிலிருந்து புறப்படுகிற ஆண்டவரை பட்டயமானது ஆண்டவரை மலைகளை நொறுக்கவும் பள்ளத்தாக்குகளை ஆண்டவரை கவிழ்த்து போடவும் ஆண்டவரை சமவெளிகளை கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஆண்டவரை கிரியை செய்யத்தக்கதாக எல்லா இடங்களிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் குடிசை வீடுகளிலும் தெருக்களிலும் தனிப்பட்ட மனிதர்களும் ஆண்டவரை இப்படி வார்த்தை கிரியை செய்யத்தக்கதாக இந்த ஜாய் டிவி என்ற ஆண்டவரை ஒரு ஆண்டவரை நீர் அஸ்திரத்தை வைத்திருக்கிறேன். இதை கொண்டு தேசத்திலே பட்டணத்திலே உலகத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரத்தக்கதாக எழுப்புதலை ஆண்டவரை அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் இங்கே கொண்டு வந்து அநேகர்களின் எழுப்பினதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான தாசனுடைய ஆண்டவரை கரங்களை
மோசேயுடைய கரங்களை 6 மூரோடும் தூக்கி நிறுத்தியது போல ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். சத்துரு பின்னிட்டு ஓடினதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அருமையான தாசன் சோர்ந்து போகிற வேளையில மோசேயின் கரங்களை உயர்த்தின ஆரோன் ஊராக வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையானது அபிஷேகமானது சோர்ந்து போகிற நேரத்தில் விடாய்த்திருக்கிற நேரத்தில் அக்கினி ஆவியானவர் பலப்படுத்துவதனாலுமே சோதனைக்கிறோம் ஐயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், கர்த்தராலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இம்மட்டுமாய் தாண்ட செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின ஆண்டவர் இந்த எல்லைகளை ஆண்டவரை தமிழ் மொழி மாத்திரம் அல்ல ஆண்டவரை இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளிலும் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலும் ஆண்டவரை இதை பரிணாமம் பெற்ற ஆண்டவரை ஒரு புது வளர்ச்சியினால புது நாமத்தினால் ஆண்டவரை நீர் கொண்டு போக போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்கே நீர் ஆண்டவர் ஒலித்து வைக்கப்பட்ட ஆண்டவரை பாகாலுக்கு பணியாத 7000 ஆண்டவரே எலியாவுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் எலியா கொடுத்த வார்த்தையின்படி இதோ எலியாவே பாகாலுக்கு பணியாதவர்களை ஒலித்து வைத்திருக்கிறேன் வெளியே கொண்டு வருகிற காலமாய் கர்த்தர் இந்த ஜாய் டிவி வைத்து ஆண்டவரை அநேக வெளியே கொண்டு வந்து இந்த ஜாய் டிவி மூலமாக எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாக்களை ரெட்டிப்பாய் உருவாக்கி ஆண்டவரை தேசத்தில் ஒரு எழுப்புதலும் தேசத்தில் ஒரு அக்கினியும் கர்த்தருடைய வருகைக்கும் ஆண்டவரை உலகம் முழுவதிலும் ஆவியானவர் பலப்படுத்தி ஆண்டவரை திடப்படுத்தி தேவ ராஜ்யத்துக்கென்று இவர்களை எழுப்ப போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதற்கு அஸ்திபாரமாய் இந்த ஜாய் டிவி நிறுவனத்தை ஆண்டவரே அருமையான தாசனை ஆண்டவரே தகப்பனை அடுத்த சந்தையாக யோசுவாக எழுப்பப்பட்ட ஆண்டவரே பெண்ணியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடன் ஊழியர்களாக அவர்களுக்கு இருந்து கைவா கொடுக்கிற சகோதரர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே புத்தியுள்ள சிறிதன் வீட்டை கட்டுகிறார் என்று சொல்லி இதற்கு அஸ்திபாரமாக இந்த ஊழியத்திற்கும் அருமையான தாசனுக்கும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு பின்புலமாயிருந்து எலும்பாயிருந்து ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு தாங்கி நிற்கிற மகளை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தி இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருக்கே கனம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சாய்வை விட்டு ஆமென். ஸ்தோத்திரம். ஐயா அவர்கள் இப்போது வாழ்த்து தெரிவிப்பாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். தேவனுக்கு மகிமை உண்டாகணும். இப்பொழுது ஐயா அவர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள். தேவனுக்கு மகிமை. ஆசீர்வாத கண்மணி ஊழியங்கள் சார்பாக இந்த வார்த்தையும் கனமும் ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தொடர்ந்து மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார்கள். தேவனுக்கு துதிகன மகிமை உண்டாகட்டும். கர்த்தரின் ஸ்தோத்திரம். கடைசியாக நம்முடைய இதற்கெல்லாம் ஒருங்கிணைப்பாளராக இருந்து எல்லாரும் இந்த இடத்துல கூட்டி இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான தேவ மனித தேவதாசர் ஐயா ராஜையாவையும் கனப்படுத்துவது நம்முடைய கடமை. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய மத்தியிலே அனங்காபுத்தூர் மண்டல பேராயர் அருமையான ஐயா அவர்கள் முன்னாடி வந்து ஜெபிப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. இந்த அருமையான இந்த வேலையில் அடிமையும் இணைத்து வார்த்தை சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல குருமைகளுக்கு அடிமை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வார்த்தை சொன்ன வின்சென்ட் பாலுடைய அந்த பங்கு நான் மறுபடியும் தியானிக்கிறேன். தாவீது கொடுத்த அந்த காணிக்கை எண்ணி பார்த்தோம், கால்குலேட்டர் வச்சு போச்சு. அவ்வளோ காணிக்கை அவன் கொடுத்த காணிக்கை பார்த்தீங்கன்னா 7 பில்கேட்ஸுக்கு சமம். இதெல்லாம் யோசிச்சு வீட்டில் போய் போட்டு பாருங்க.
7 பேருக்கு அந்த அவ்வளோ காணிக்கை கொடுத்துருவான் சொன்னான், என் சிறுமையிலே கொடுத்த காணிக்கை இதுதானே அவனை வைத்துச்சு. இல்லையா? எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க, நானும் வாழ்த்து சொல்லிடுறேன். புத்தகமாக பண்ண போகிறது பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கும் பசி குட்டிங்க இருக்குது. இல்லையா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதெல்லாம் தியானிக்கூடாது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், யாத்திரை 23, 25, 26 வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அவருடைய வாழ்த்து சொல்படியாக வருகின்ற மாதத்தில் அவருடைய மகளுக்கும் மேரேஜ் நடக்குது. அதனால் ஒரே 2 மகன் அடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை கொடுக்கும். தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விளக்குவார். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பதில்லை. உன் நாயை சட்டப்படும். கர்ப்பம் மலடுன்றது அவங்க பொண்ணுக்கு கொடுத்த வாக்கு. ஆயுசான்களை இவர் கொடுத்த வாக்கு. வியாதி என்றது இவருக்கு இருந்த வாக்கு. ஒரே கல்ல 2-3 நாள் ஆச்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தர் ஐயா சொன்ன தேசத்துக்காக ஜெபிங்க, போருக்காக ஜெபிங்க. கொஞ்சம் திருத்தம், போருக்காக ஜெபிக்காதீங்க. ஏன்னா தீர்க்க தரிசனம் அது நிறைவேறணும். ஆனால் ஆண்டவரே அதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். கொஞ்சம் சமாதானம் கெஞ்சலாம். ஒரு நீதிமான் நிமித்தமாய் இந்த ஊரை அழிப்பீங்களான் போது ஒவ்வொருத்தராக சொல்லி வரும்போது லாஸ்ட்டு ஒரு நீதிமான் நிமித்தம் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படியாக நம்ம கெஞ்சலாம். ஆண்டவரே கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் கெஞ்சலாம். தவிர ஆண்டவரே போகிற நிறுத்தம் சொன்னீங்கன்னா நம்மளை போல முட்டாள் யாருமே கிடையாது. தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம கட்டளை போடக்கூடாது, கெஞ்சலாம். தவறாக தான் மன்னிச்சிங்க விழுப்புரம் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கம் இல்லது கொஞ்சம் திருத்திக்க, வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் சர்ச்சில் பண்ணுறபோது கெஞ்சிங்க ஆண்டவரே, அங்கே சின்ன குழந்தைங்களா இருக்குது, அதுக்கு நான் பாவம் பண்ணிச்சு கெஞ்சிக்கும் போது ஒருவேளை மனமிறங்கி வந்தவர் போரை நிறுத்துவார். இதுதான் நான் சொல்ல வேண்டிய 2 வார்த்தை. நான் ஜெபிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே மதிய வேலைக்காக நன்றி செலுத்துகின்றவரே. இந்த ஜாய் டிவியுடைய ஓனர் ஆண்டவரே செல்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்க கொடுத்த ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்த ஒரு வருடத்துக்காக ஸ்தோத்திரியா. இந்த வருடத்தில் வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் எந்த தடையெல்லாம் வந்து சில உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கொடுத்த மனைவி பிள்ளைகளை கொடுத்த ஊழியர்களை கொடுத்த உடல் ஊழியர்களை கற்று ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்க கூடியதாக இருந்து அருமையான சகோதரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும். துதிக்கான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான நான் 56 அடுத்த மாதம் எனக்கு பிறந்தநாள். மனசார அவரை வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா அவர்களை கனம் பண்ணும்படியாக பேராயர்கள் நம்முடைய ஐக்கியத்தினுடைய கௌரவ தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து கனப்படுத்துகிறார்கள். அதோடு கூட புஷ்பராணி அம்மா அவர்கள் ஒரே ஒரு சின்ன வார்த்தை. எப்பவுமே நம்ம ஊழியக்காரர்கள்லாம் ஊழியக்காரங்களை விட்டுருவாங்க. ஊழியக்காரங்களுக்கு அந்த இதுவே கிடையாது. ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் கனப்படுத்துவாங்க, ஊழியக்காரங்களுக்கு கனம் கிடையாது. அது தெரிஞ்ச விஷயம் தான். அருமையான ஐயாவில் மாத்திரம் இந்த ஜாய் டிவி 10 லட்சம் பேருக்கு கொண்டு போகல. அருமையான அம்மா தான் 75%, ஐயா 25%. ஐயாவை விட அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா இல்லைன்னா இங்க ஒன்றும் ஜாய் டிவி இல்லை. அதனால நான் எங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். 2 பேருக்கும் சேர்த்து நான் கனம் பண்ண கர்த்தர் கிருபை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் நிறைவு நேரத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான தருணம், ரொம்ப சிறப்பான தருணம். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமென். ஐயாவுக்காக ஜெபிக்கவும், ஜாய்க்காக ஜெபிக்கவும், மகளுக்காக ஜெபிக்கவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்கு நான்
மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 100 பேர் 200 பேர் வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பெரிய காரியங்கள் எல்லாம் இனி வருகிற காரியங்கள்ல நடக்கும். ஆமென். நாங்கள் சிறிய லெவலில் தான் இதை யோசித்தோம். ஆனாலும் தேவன் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஐயா அவர்கள் நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்னு நினைக்கிறேன். மீடியமாக எல்லா மீடியமாக கொஞ்சம் வாங்கலாம். ஆமாம், தலையிலையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்த்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சொல்லியிருக்கோம். என்ன அம்மாவுக்கு டைம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு தான் முதல் முறையாக அம்மா அவர்கள் இந்த ஊழியர் கூட்டத்துக்கு நம்ம ஜாய் டிவிக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா அவர்கள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நாங்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ விட்டுருவோம். Greetings to you all in the name of Lord Jesus Christ. மகிமை தேவனுக்கு உண்டாவதாக. Grace and mercy to Jesus Christ. அம்மாவுக்கு 6 பாசம் தெரியும். I know 6 languages. அவங்க இன்றைக்கு முதல் முறையாக டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஐக்கியத்தில். This is the first time I come for a translation in this Joy TV. கன்னடத்தில் நம்ம செய்தி போகும்போது அதுக்கு இவங்க தான் உதவி செய்ய போகிறாங்க. The speech is going to be in Kannada. மலையாளத்தில் நம்ம செய்தி கொடுக்குறோம். மலையாளத்தில் செய்தி போய் Even I am giving in Malayalam. தெலுங்குல செய்தி போய் கொண்டிருக்கிறது. Telugu also there is a ஹிந்தியில translation. செய்தி போய் கொண்டிருக்கிறது. Even in Hindi. இங்கிலீஷ்ல செய்தி போய் கொண்டிருக்கிறது. In English also. தமிழ்ல செய்தி போய் In கொண்டிருக்கிறது. Tamil also. கன்னடத்துக்கு தேவன் ஆள் அனுப்பிட்டாரு. So God has sent a person living in Kannada. ஆமா, தேவன் அற்புதம் செய்கிறார். God is doing miracles. எல்லா மொழிக்காரர்களுக்கும் இந்த செய்தி இங்க இருந்து போகும். Every people will reach this message from Joy. கோடம்பாக்கம் சபைக்கு அவங்க தான் பேராயர். In the Kodam of the Church of Kodambakam, தலைமை பேராயர் நம்முடைய வேதராஜ் ஐயா. Pastor Vedaraj is the head of the பிஷப். bishop. ஹல்லேலூயா. நாங்க அவங்க 2 பேரும் நம்ம இந்த ஊழியர் இயக்கத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஐயா ஒரு வாழ்த்தும்படி வந்திருக்காங்க. Both have come here to bless Pastor செல்வி பேராயர். அவங்களுக்கு ஒரு வசனம் சொல்ல விரும்புகிறேன். I'm going to tell a verse. அரை மணி நேரம் செய்தி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா முடியாது. There's no வசனத்தை time. மட்டும் வாசித்து முடிச்சிடும். Already the time, but there's no time to learn. அல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு செய்தி கொடுக்கும்படியாக திருப்பதியிலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து 2 பேரை வரவழைச்சாங்க. 2 people are come from Coimbatore. ஐயா சொல்லிட்டாங்க சிம்பிளா முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Brother told to do. அதனால திருப்பதியிலிருந்து வர ஊழியக்காரரை நிறுத்திட்டேன், நீங்க வர வேண்டாம்னு. So I stopped the person who came from. கோயம்புத்தூர்ல இருந்து வர பேராயரை நிறுத்திட்டேன், நீங்க வர வேண்டாம் Even அப்படின்னு. I stopped the Perai who was. நாங்க பெரிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். We are many leaders here. ஆமா, 3 பிரதம பேராயர்கள் இருக்கிறோம். Already 3 of them we are here. அதனால இந்த நாட்களில் அவங்க நிறுத்திட்டு நேரம் இல்லாதனால சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக இந்த நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். In these days there are no time, so I am going to go for the verses. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. உபாகமம் 1:11 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், எடுத்து வாசிடுவோம். Deuteronomy 1:11. ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். Now before you are here, 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு there are commands that here. பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் So the Lord approached them. அவர் சொன்ன வார்த்தையின்படி As we told the word, உங்களை ஆசீர்வதிப்பாராக. be blessed by him. எங்க அம்மா நீங்களும் வாங்க, இங்க உட்காருங்க. நீங்களும் வாங்க, இங்க வாங்க, இங்க உட்காருங்க. அவங்கள ஜாஸ்மின் அம்மா இங்கே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் தள்ளி தரலையே. ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடம் இல்லாதனால சின்ன சேர். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. ஆமா, உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you. 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. 1000 times God will bless ஆனா you. நாங்க இப்பொழுது என்ன இருக்குது, What now I'm going to do is, 10 மில்லியனை நாம் அடைந்து விட்டோம். we have reached 10 million viewers. கிட்டத்தட்ட
ஸ்தோத்திரம் மில்லியன் ஸ்தோத்திரம் 10 லட்சத்தை 10 அடைந்து lakhs விட்டோம். viewers are coming. 1 மில்லியனை அடைந்து விட்டோம். அல்லேலூயா. We have reached the 1 million. ஆனால் தேவன் இதை விட எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்க போறாராம்? இத 1000 மடங்கா உயர்த்த போறாராம். God is going to bless more than this வருங்காலத்திலே million times. அல்லேலூயா 1000 ஒரு ட்ரில்லியன் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும். God is going to bless him more than this now what he is. இதுதான் என்னுடைய ஜெபம். This is my prayer. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களுக்கும் ஜாஸ்மின் அம்மாவுக்கும் கொடுக்கணும். This blessing is to going to give to sister Jasmine and brother Selvan. சுவிசேஷகர் டாக்டர் பெனட் செல்வின் அவர்கள் Dr. Benit Selvan ஏற்கனவே டயசிஸ் ஆஃப் யுனிவர்சல் யூனிட்டில டாக்டரேட் வாங்கிட்டார். already he has got the அப்பவே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாச்சு. already has got the ஆனா doctorate. இன்றைக்கு நம்முடைய செனட் ஆஃப் வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சில் இருந்து நம்ம பிஷப் கவுன்சில் இருந்து Now today in the Bishop Council அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்க போயிடும். we are going to give him a அதுக்கு நம்ம இந்த கூடியிருக்கிற நேரம் கொடுத்தா நல்லது. அல்லேலூயா. we are going to give the time. அவருக்கு நாங்க சான்றிதழ் கொடுக்கும்போது அவர் ரொம்ப பலகீனமாங்க இருந்தாங்க. when we were giving that he was கீழ இருந்து மேல வர முடியாம இருந்தாங்க. he was not able to come even up. இப்போ எல்லா இடத்துக்கும் ஊழியத்துக்கு போலாம். அவ்வளவு தைரியம் பெற்றிருக்கிறார்கள். Now God has given him அவ்வளவு the பலன் strength. பெற்றிருக்கிறார்கள். He has given him more கர்த்தர் strength. உன்னத பலத்தினால் நிரப்பி இருக்கிறார். God has blessed him with the strength of அவர்கள் God. இனி செய்ய போகிற ஊழியம் எல்லா மாநிலத்திலும் எல்லா மாவட்டத்திலும் எல்லா கிராமத்திலும் ஆண்டுடைய வல்லமை போக போகிறது. He is going to do the ministry in every இப்போ village. போய்கொண்டுதான் இருக்கிறது. Now it is still going on. தேவன் சொன்னது என்ன? God, what did God tell him? 1 மில்லியன் இல்ல 1000 மடங்கு Not 1 million, ட்ரில்லியன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க He is போகிறார். going to bless him. பயன்படுத்த போகிறார். He is going to use எல்லா him. நாடுகளிலும் இந்த செய்திகள் போறதுக்கு இவங்க 2 பேருடைய ஜெபமும் உழைப்பும் இருக்கிறது. In all the countries their prayers are going to be reached. நம்மளை தேவன் இங்க கொண்டு வந்திருக்கிறார். God has உங்களை என்னையும் கொண்டு வந்ததுன்னு ஒரு நோக்கம் இருக்கிறது. God has brought முகாந்திரம் இருக்கிறது. there is a way. இந்த ஜெபம் அவர்களை மேலும் மேலும் உயர்த்தும். This prayer will lift 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும். not in billion trillion ways. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. God bless him in all the ways. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாவதாக. Blessing be among them in all the ways. இதற்கு விரோதமாக இருக்கிற பிசாசுகிரிகள் விலகிறோம். Though no devils will have to, மனிதர்களுடைய எதிர்கிரியைகள் அழிக்கப்படும். no people will be against them. விரோதமாக இருக்கிற தீமைகள் நீங்கி போயும். All that hurt them. எதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். You should not. நாங்கள் ஜெபிக்கிறோம். We are the one to. தேவன் எல்லா சத்துருக்களையும் விலப்பண்ணுவார். God is going to destroy. எல்லா கிரியைகளையும் முடக்குவார். He is going to destroy all. தேவனுடைய ஆவியானவர் கூட இருக்கிறார். God's power is with him. மகிமையான காரியங்களை செய்ய He is போகிறார். going to do so many உங்களை விட உங்க miracles. பிள்ளைகள் இதை விட பல 1000 மடங்கு செயல்பட போகிறார்கள். Children will be blessed more than. ஊழியத்தில் செயல்பட They will போகிறார்கள். be blessed to the ministry. தேவன் அந்த அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஊற்றி விட்டார். God has given you the anointing today. 2 பேர் சொன்னா நடக்கும். Both say. ஆனா நாங்க அநேகர் உங்களுக்கு சிறப்பாக நிற்கிறோம். We are standing again. We are listening. ஆண்டவர் பெரிய காரியம் நிச்சயம் செய்வார். God will do many. கைவிட மாட்டார். He never leave you alone. அவருடைய அற்புதம் தொடரும் உங்கள் மத்தியிலே. He is going to do all the miracles and mercy. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you. கர்த்தருக்கு மகிமை. Thank you. Thanks, it is. இந்த நேரத்துல கர்த்தர் நல்லவர். ஐயா அவர்களுக்கு அந்த நம்முடைய செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக காட்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப் மீட்டிங் சார்பாக இப்பொழுது நம்ம சார்பை அணிவிக்க போகிறோம். கர்த்தர் தொடர்ந்து மகிமையை நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த முதல்ல அந்த வாங்க அந்த கிஃப்டை கொடுங்க. அல்லேலூயா. ராபாதலகரதர கிஃப்ட் கொண்டாடணுமா? ஸ்தோத்திரம். பின்னாடி இருப்பார் அவர் 2 3 எடுத்துட்டு வாங்க. ஸ்தோத்திரம். 2 பேரும் எழுந்து நிற்பாங்க. அவங்களுக்காக ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கொடுப்போம். அதாவது இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. இன்றைக்கு அதன் பிரிவில் ஒரு பகுதியில் ஆண்டவர் நன்மையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அது அந்த வாக்குத்தத்த ஒரு வசனத்தை அவர் கையில் கிஃப்டாக கொடுக்கணும். அது போக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இந்த பிறந்த நாளில் ஒரு கிஃப்ட் கொடுக்கும்.
ஸ்தோத்திரம். வாங்க எல்லாமே எடுத்துட்டு வாங்க. என்ன பண்ணுவீங்க? கிஃப்ட் எல்லாம் இருக்கு பாருங்க, எடுத்துட்டு வாங்க. கவர் 4 கவர் இருக்கு பாருங்க, எடுத்துட்டு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம். அதுல கவர் இருக்கு பாருங்க, பின்னாடி கவர் இருக்கு பாருங்க, 4 கவர் எடுத்துட்டு. எங்க போயிட்டாங்க? வெளியே போயிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். இதுல இருக்கு பாருங்க, இதுல இருக்கிறத எடுத்துட்டு வாங்க. இதுல இருக்கிறத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒரு 4 கவர் இருக்கு பாருங்க, இதுல 3 கவர் இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை. எடுத்துட்டு வாங்க. சேடி இருக்குல்ல, எடுத்துட்டு அப்படி சொன்னாங்க எங்க சகோதரியை, நீங்க கனம் பண்ண மாட்டேங்கன்னு. அவங்களை கனம் பண்ணணும் பாருங்க, அவங்களை காணும். பரவாயில்ல. அவர்களுக்கு விசேஷித்த விதமாக நம்முடைய 2 பேராயர்கள் இருந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்படியே கொடுங்க ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஐயாவுடைய பிறந்த நாளில் அவர்களுக்கு இந்த கிஃப்ட் நம்முடைய செனாடு சார்பாக கொடுக்கப்படுகிறது. அதோடு கூட கர்த்தர் ஐயா அவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய துணைத் தலைவர் அவர்களும் நம்முடைய ஐயா வாங்க, நீங்க விழுப்புரம் ஐயா அவர்களுக்கு வாமா. இல்ல கொடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உனக்கு பரிபூரணம் உண்டாக, ஒரு பரிபூரண நன்மையும் உண்டாக கட்டளையிடுவார். பரிபூரண நன்மை உண்டாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் பேராயர்கள் எல்லாரும் இந்த பக்கம் வந்துருங்க. ஐயா வாங்க, இந்த சான்றிதழை கொடுத்துருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்க பேராயர்கள் எல்லாரும் வாங்க. எந்திரிச்சு நீங்க எந்திரிச்சு நில்லுங்க. சரியா இருக்கா? சரியா இருக்கா? சரியா இருக்கா? கலாமாவும் 2 பேரும் எழுதிருங்க. இருங்க நீங்க அப்படியே இருங்க. அப்படியே செல்லாமா கூட 2 செல்லாமாவும் அப்படியே கொஞ்சம் தள்ளி கவராக பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு நேராக கரத்தை நீட்டி ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களுடைய மகனை ஆண்டவரே செனட் ஆஃப் ஹெல்த் பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக ஆசீர்வதிக்கிறோம். தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாக ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தின் சார்பாக ஆசீர்வதிக்கிறோம். ஒருமனப்பட்டு உங்களுடைய தாசனுக்கு இப்பொழுது இருக்கிறதை பார்த்து 1000 மடங்கு உண்டாகும்படிக்கு, தேவ ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே உடைய தாசன் ஆண்டவரே டாக்டர் பெனட் செல்வின் அவர்களுக்கும் ஜாஸ்மின் அம்மாவுக்கும் உண்டாவதாக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நாமை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா வேதத்தின் நன்மைகளும் சுகமும் ஆரோக்கியமும் சமாதானமும் பாக்கியமும் தேவனுடைய வல்லமையும் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே உடைய பரிசுத்தத்தின் பங்கும் அவர்களுக்கு உண்டாக நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த சான்றிதழ் அப்படி கைப்பிடிங்க. அவர்களுக்கு நம்முடைய பிஷப் கவுன்சில் சார்பாக ஒரு சான்றிதழ் வழங்கி இந்த நாட்களில் நாம் கௌரவிக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை உற்சாகமாய் செய்யும்படிக்கு தேவன் அவர்களுக்கு கொடுக்க கட்டளையிட்ட இந்த விஷயத்திலே நாம் ஒருமனப்படுவோமாக. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென்.
ஒரே ஒரு சரணம் பாடிட்டு அவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதனால புத்தாண்டு வந்தது, சித்தமான வருஷம் இயேசு தந்தாரே. இதனால புத்தாண்டு வந்தது, சித்தமான வருஷம் இயேசு தந்தாரே. பின்னவன் 1000 பிரியம் வளர்த்த ஜாதி, ஆற்றின் கர்த்தர் இயேசுதானே. பின்னவன் 1000 பிரியம் வளர்த்த ஜாதி, ஆற்றின் கர்த்தர் இயேசுதானே. 1000மாக உயர்த்தும் தேவன், 1000மாக உயர்த்தும் தேவன், அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்வில், அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்வில். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 1000 கர்த்தரை சேவிப்போம், 1000 மனுஷரின் கர்த்தரை துதித்திடுவோம். 1000 கர்த்தரை சேவிப்போம், 1000 மனுஷரின் கர்த்தரை துதித்திடுவோம். 1000 ஆண்டுகள் அவரோடு வாழ்வோம், 1000 ஆண்டுகள் அவரோடு வாழ்வோம். 1000 வருடம் ஆளுகை செய்வோம், 1000 வருடம் ஆளுகை செய்வோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான ஐயா அவர்கள் எத்தனையோ ஒரு 6 வருஷம் அவரோட தொடர்பாக இருக்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம், இந்த பர்த்டேக்கு தான் அவங்க கூட இருக்கோம். சிஸ்டர், பிள்ளைங்க வர சொல்லுங்க. பாப்பா வாங்க. வாங்க. ஸ்தோத்திரம். முன்னாடி வந்துரு, முன்னாடி வந்துரு. வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. இல்ல இன்னொரு ஷேர் உண்டுல்ல, இங்க வந்துருங்க. அந்த சைடு அம்மா கூட இருந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குடமா குடமா. பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம். கொண்டாங்க. ஏமா இன்னும் 2 கவரை காணுமேங்க. வா கொடு, பாப்பா கொடுத்துருங்க. வா வாமா வாமா. சரி 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 சரி. மொழியோடு கேட்கணுமா? Praise the Lord.
சரி, பிரைஸ் லார்ட். டைம் ஆல்ரெடி நான் நினைச்சதுமே ஒரு நாள் நடக்க மாட்டேங்குது. ஷார்ப்பாக 1 o'clock முடிக்கணும், சாப்பிடணும், அடுத்த ப்ரோக்ராம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்படியோ டைம் எங்கேயோ போயிடுச்சு. சரி, நீங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் எங்களை கொஞ்சம் ப்ரேயர் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி நீங்கள் வந்து எங்கள் கூட என்ன செய்யணும், எங்கள் ஜாய் கூட இணைஞ்சு எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி, வந்து அனைவருக்கும் நன்றி. ஒரு சின்ன விருந்து இருக்குது, எல்லாரும் சாப்பிட்டு அடுத்த நிகழ்ச்சி நம்ம செல்லும்படி மட்டும் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த கிஃப்ட் பாப்பாய் கொடுத்துடலாம். இந்த ஜெபத்தில் ஐயாவுடைய பிறந்தநாளை சின்ன கிஃப்ட் ஆசீர்வதிப்பாராக. God bless you. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம், சிலைகள் பாதுகாவல், சமாதான, சந்தோஷம், சுகம், சகல பாக்கியங்களும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக பெனட் செல்வின் அவர்களோடும் குடும்பத்தார் யாவரோடும் ஜாய் டிவியோடும் என்னைக்கும் கூட இருப்பதாக. தேவ ஊழியர் வாழ்த்துகிறது.